என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அவர் யாருக்கு தருகிறார் இங்கே சொல்கிறாங்க, சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. சிறுமந்தை அப்படின்னா இங்கே வந்து ஒரு தாழ்மையை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து யாரையும் வந்து ஒரு திறமையானவனை எடுத்து பயன்படுத்த மாட்டார். எப்போவுமே யாரை பயன்படுத்துவாங்க, ஒரு திறமையே இல்லாமல் ஒரு குப்பை நிலைமையிலேருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையுமே பயன்படுத்துவாங்க. பைபிள்லேயே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவீது இருக்காங்க. தாவீது எடுத்திங்கன்னா அவங்க என்னது, அவங்க ஒரு போர் வீரனான்னு பார்த்தீங்கன்னா போர் வீரனே இல்லை. அவங்களுக்கு சண்டை ஏதாச்சும் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவ்வளவா இல்லை. ஆனாலும் என்ன பண்ணாங்க, வேறு அந்த இடத்துல கோலியாத்தை முறியடிக்கும் போது அந்த இடத்துல எத்தனையோ போர் வீரர்களே இருந்தாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணி ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களே இருந்தாங்க. அவங்க யாராச்சும் கொண்டு ஆண்டவர் நினச்சா கோலியாத்தை முறியடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொண்டார், ஒன்றுமே தெரியாத அந்த தாவீதை தான் தெரிஞ்சு கொண்டார். அதுபோல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சிறு மந்தையை பயன்படுத்த தான் ஆண்டவர் வந்து பிடிக்கும். சிங்கக்குட்டியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், யூஸ் பண்ண மாட்டார். இப்போ ஆண்டவர் எங்கே போவார், சிறு மந்தைக்கு தான் போவார். ஆண்டவர் இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு தாழ்மை குணத்தோடு இருக்கணும் எப்போவுமே. அப்படி இருந்தோன்னா ஆண்டவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவர் நம்ம மூலியமாக ஆண்டவர் வந்து கிரியையை செய்ய முடியும். அடுத்ததாக எழுத்தவர்கள் வாசியுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. ஆமென். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம யார், ஒரு வேலைக்காரர், அவ்வளோதான். இப்போ எல்லோரும் ஒரு கம்பெனி, இப்போ டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறலாம் கூட பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீச்சர், அந்த பிரின்சிபல் அவங்கள வரைக்கும் நீங்கள் டீச்சர். இதே அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தமாக அவங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஸ்டாஃப்ஸ், ஒரு ஊழியக்காரங்க, அப்படி தானே. இப்போது உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு வேலைக்காரராகவும் ஊழியக்காரராகவும் இருக்கிற நம்மக்கிட்ட அவங்க வந்து ஒரு மகன் ரீதியாக அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட் பண்ணியிருக்காங்களா? உங்களை எல்லோரும், நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் தான் சொல்லுங்கள், ட்ரீட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஆனால் ஒரு கம்பெனியில் மட்டும் நம்ம வந்து நம்ம உண்மையாக வேலை அவர் திட்டத்தின்படி செஞ்சால் நம்மளை வந்து மகனாகவே அவர் ட்ரீட் பண்ணுவார். எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருடைய கம்பெனி. ஆமென். எல்லோரும் வேலை செய்யறதுல உற்சாகமாக இருக்கீங்களா? வேலை செய்ய தயாராக இருக்கவங்களும் ஒரு அல்லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலுயா. ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய விருப்பத்தின்படியும் அவர் சித்தத்தின்படியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் எப்படி இருப்பார், இந்த வருஷத்தில் சொல்லியிருக்கு, சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை என்னவா ஆகணும்னு விரும்புகிறார், ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவர் சித்தத்தின்படி செய்யணும். அடுத்ததாக எபேசியர் 1:9-10. தமக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இன்னொரு டாபிக், இது 6வது பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ரகசியத்தை வெளிப்படுத்துறது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். பைபிளில் நிறைய ரகசியம் இருக்குது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கோம், ஒரு சில விஷயம் ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு, திருப்பி பைபிளே படிக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனத்தை ஒரு 50 வாட்டி படிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 வாட்டியும் 50 விதத்தில் ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவார், அதோட அர்த்தத்தை வந்து ஆண்டவர் வந்து 50 மீனிங்கில் வந்து நமக்கு சொல்லுவாராம். ஆமென். ஆமென். இந்த மாதிரி ஆண்டவருடைய ரகசியத்தை எல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்தும் போது ஆண்டவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அந்த ரகசியம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறமே தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு போய் சொல்லும் போது ஆண்டவர் பிரியப்படுவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்,
முதல்ல வந்து ஆண்டவருடைய ரகசியத்தை அறிஞ்சு கொண்டு அதுக்கப்புறமா அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிரியப்படுவார். அடுத்ததாக எடுத்தவர்கள் வாசியுங்கள். பிலிப்பியர் 2:13. ஆமென். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இதுதான் கடைசி பாயிண்ட்டு. ஆனால் இதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். ஏன்னா ஆண்டவர் வந்து இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரா? செய்கையை வந்து செய்ய விரும்புகிறார். ஆனால் யார் மூலமாக செய்ய விரும்புகிறார்? நம்ம மூலியமாக செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது வந்து இப்போது எல்லோரும் இப்போ நம்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இப்போ ஆண்டவர் நினச்சா எல்லாரையும் ஒரே செகண்டில் ரட்சிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் அவர் பண்ணலை. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம மூலியமாக, நம்ம செய்கைகளின் மூலியமாக தான் அந்த ரட்சிப்பு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு? விருப்பப்படுறாரு. அதனால் நம்ம இப்போ ஒரு ஜபமே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம வேறு யாருக்காச்சும் ஜபம் பண்ணால் அது நடக்கும். ஆனால் நம்ம தான் பண்ண மாட்டோம். ஏன் நடக்குது? ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம செய்கைகளுக்கு பதில் அளிக்கிறார். ஆமென். நம்ம செய்கைகள் மூலமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது ஆண்டவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆண்டவர் வந்து அதில் ரொம்ப பிரியப்படுவாராம். அதனால் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்கள், நமக்கு ஜபம் பண்ணுறதை தாண்டியும் நம்ம ஜபம் பண்ணோம், அதை தாண்டியும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நிறையா ஜபம் பண்ணுங்கள். இது மூலியமாக ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஜபிச்சா நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். ஆண்டவருக்கு வந்து நம்ம செய்கைகள் வந்து என்ன பண்ணுவாங்க? விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் நம்ம செய்கை பண்ண ரெடியாக இருக்கோமா அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. அப்படி ரெடியாக இல்லைன்னா நம்மளே எல்லோரும் ரெடியாக இருக்கிறோம். இந்த 7 காரியங்களை நம்ம வந்து செஞ்சோன்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ள, ஆண்டவருக்கு விருப்பமுள்ள ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கலாம். இதை மறுபடியும் சொல்கிறேன், இதை செய்யலைன்னா பாவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இந்த சுத்தத்துலேயும் பார்த்தோம், சுத்தம் இல்லைன்னா பாவமா அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. சுத்தம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது, மற்றபடி அது பாவம் இல்லை. இதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு மகனாகவும் மகளாகவும் இருக்க ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கோம். ஆமென். தேவன் நம்மை அதுதான் உருவாக்க விரும்புகிறார். நம்மை வணைந்து கொள்ள விரும்புகிறார். உண்மையாக தேவன் விரும்புகிற காரியத்தை, உண்மையான செய்தியை நான் கேட்க கற்று உதவி செய்தார். அப்போது என் வாழ்க்கை, என்னுடைய காரியம், என்னுடைய செய்கை எல்லாமே தேவனுடைய விருப்பத்தின்படி இருக்கிறதா அப்படின்றத ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். அருமையாக அந்த பிலிப்பியர் 2:11 சொல்லும்போது, செய்கையையும் செய்யும்படி விருப்பம் உள்ளவராக அவருடைய சித்தம் என்னுடைய செய்கைகளில் என்ன செய்யப்படணும்? வெளிப்படணும். அவர் தான் உண்டாக்குகிறார். அதை நான் செய்கிறேன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு வசனம் இருக்கு. நான் இதெல்லாம் செய்யணும் விரும்புகிறேன், ஆனால் என்ன செய்ய முடியல என்னால். அந்த வசனத்தை வாசிக்க பார்த்தேன். வசனத்தை சொல்லுங்கள். ரோமர் 8:19 வசனத்தை வாசிப்போம். இல்லை, ஏழாம் அதிகாரம் 19.
ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் கவிஞன் பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு விருப்பத்தை வைக்கிறாரு, ஆனால் நான் என்ன செய்ய முடியல, அந்த விருப்பத்தை செய்ய முடியும். அருமையாக சொன்னாங்க. நல்ல ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புவதற்காக நம்ம நீதி விளங்க, நம்ம வாழ்க்கை நீதி விளங்க கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு சுகத்தை தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர், அதாவது தாழ்மையை குறித்து சுதிகார புத்திரர் ஆகும்படி கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார். சுதிகார புத்திரர் ஆகும்படி எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பாவை காட்டிலும் நமக்கு பரம தகப்பன் இருக்கிறார் பாருங்க. அவருடைய புத்திரர் ஆகும்படி கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எதையோ விரும்புகிறோம். மனிதர்களை விரும்புகிறோம், மற்ற பொருட்களை விரும்புகிறோம், உலகத்தின் மேல் இருக்கிற ஆசை இச்சை அதை நாம் விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் எதை விட்டுட்டு வந்தோமோ, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இப்போ நீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தோமோ, ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு வந்ததெல்லாம் மறுபடியும் என்ன செய்கிறோம், அதை மறுபடியும் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அதை நம்மகிட்ட என்ன செய்யல, விரும்பல. இப்போ அவருடைய செய்கை எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், அவருடைய சித்தம் எனக்குள்ளே செய்யும்படி அவர் அதை தான் விரும்புகிறார். இவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவருடைய சித்தத்தை செய்கிறோமா, அவருடைய செய்கை எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் என் செயல்களில் வெளிப்படுகிறதா. சொல்லும் வாசனம், விரும்பாததையே, விரும்புகிற காரியத்தை செய்யாம விரும்பாததையே நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அருமையாக சொல்றாரு, நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அது எது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆண்டவர் அழகான ஒரு குடும்பத்தை படைக்கிறார். குடும்பத்தின் மேலே குழந்தைகளை தருகிறார், பிள்ளைகளை தருகிறார். குடும்பத்தை நாம் விரும்ப வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை விரும்ப வேண்டும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ராமன் சொல்லுங்களேன், சொல்ல வந்து உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். இன்னைக்கு குடும்பம் சரியாக என்ன செய்வதில்லை, கட்டமைக்கப்படுவதில்லை, சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. குடும்பம் ஒருவருக்கொருவர் விருப்பம் இல்லாமல் வாழ்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளை விரும்புகிறனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம பாவம் செய்யலையா, நம்ம குற்றவாளி இல்லையா, நம்ம குற்றவாளி தான். நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம் தான். ஆனால் கர்த்தர் நம்ம விரும்புகிறார், அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ என் வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை நான் என்ன செய்யணும், வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் யாருடைய விருப்பம் வெளிப்படணும் சொல்லுங்க. கோகுலை பார்த்து சொல்லுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் யாருடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பம் என்ன செய்ய வேண்டும், உனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். அப்போ எனக்குள்ளே கர்த்தருடைய விருப்பம் வெளிப்படணும். அம்மா அப்பா விருப்பமோ, உலக ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற விருப்பமோ, அதெல்லாம் நமக்கு வேணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்ம மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை கரெக்டாக தூக்குவார், கரெக்டாக அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். அது என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் எதையோ விரும்பினேன், ஆனால் அதெல்லாம் நமக்கு யோஜனைப்படாது என்பதை கர்த்தர் அறிந்தார். அவர் அப்படியே நிர்ணயிக்கிறார். என்னை வந்து வயிற்றில் இருக்கும்போது ஊழியக்காரலாம் வரணும்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு விருப்பமே கிடையாது. 11வது படிக்கிற வரைக்கும், 12வது படிக்கிற வரைக்கும் நான்
ஊழியர் செய்யணும் விருப்பமே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இது செய்யலானா தானே என் பக்கம் வருதுன்னு சொல்லி அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அதுதான் நம்ம யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோனா தன்னுடைய தேவ சித்தத்தை செய்யணுன்றதுக்காக அவன் என்ன செய்தான்? கடலை தூக்கி போனது, பெரிய காற்றையும் கடலையும் கொந்தளிப்பு என்ன வேணாலும் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவனுடைய விருப்பத்துக்கு வரணுன்றதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். புரியுதா உங்களுக்கு? அதனால முன்னாடியே நம்ம சொன்ன நமக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை. இது ஏன் நம்ம பிரச்சனையோடு போறோம்னா அவருடைய விருப்பத்தை நான் என்ன செய்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. அதை செய்வதற்கு என்னுடைய சரீரமோ என்னுடைய ஆவியோ என்னுடைய ஆத்மாவோ என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்துழைப்பு தரும். ஏன் ஒத்துழைப்பு தரலன்னா எனக்குள் இருக்கிற. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய விருப்பத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன வரணும்? பாவத்தின் தன்மை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளே நான் வரும்போதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்து முடிக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். அதற்கு நேராக என்னை நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் வந்தார். 100% மனிதனாக. அதனால்தான் அவர் கல்வாரி சிலுவையில போவதற்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு, எவ்வளவு வேதனையோடு ஜெபம் பண்ண. அதனாலதான் அவருடைய ரத்த அந்த வேர்வை என்ன செய்தான்? ரத்தத்தின் பெருந்துளையா விழுந்தது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. அவ்வளவு வேதனையில ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? அவர் பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அவருடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்ய வேண்டிய, அதுதான் அவர் ஒரு வசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி காயப்பட்டுள்ள கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஏன்னா எனக்குள் இருக்கிற பாவம் தேவ விருப்பத்தை தடை செய்கிறபடினால எனக்குள் இருக்கிற பாவம் அழிக்கப்படணும்னா நான் தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 9ஆம் வசனத்துல வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவராயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் யாருடையவன் அல்ல. நாம் அவருடையவர்களாக இருக்க முடியாது. அப்போ எப்போ நம்ம அவருடைய சித்தத்தை அவருடைய செய்கையை நம்ம வெளிப்படுத்த முடியும்? சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? ஆவிக்குள்ளாக மாற்றப்படணும். 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல அதான் வாசிக்கிறோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவி உங்களுக்குள்ள எந்த ஆவி? சொல்லுங்க, அசுத்த ஆவி இல்ல, பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா அசுத்த ஆவி தான் இருக்கு. அசுத்த ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் கேமுக்கும் பின்னாடியும் பொண்ணுக்கு பின்னாடியும் பையனுக்கு பின்னாடியும் போக சொல்லும். அல்லேலூயா. என்ன டக்குன்னு அமைதியா இல்லை. நீங்க வாலிபர்கள் எதுக்கு பின்னாடி போறீங்க? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி உள்ள இருந்துச்சுன்னா அது சொல்ல, சரீரமானது பாவத்தின் நிமித்தம் என்ன செஞ்சிருக்குமா? சொல்லுங்க, செத்து போயிருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் எனக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவன் உள்ளதா இருக்கும். அப்போ அந்த ஜீவன் எனக்குள்ள வரணும்னா நான் யாரால் நிரப்பப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவினால். அசுத்த ஆவி இன்னைக்கு பல இடத்துல கிரியை செய்து பல குடும்பத்துக்குள்ள இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கையை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருக்கு இடம் கொடுக்கணும்? சொல்லுங்க, யாருக்கு இடம் கொடுக்கணும்? முகத்தை பார்த்து சொல்லுங்க, யாருக்கு இடம் கொடுக்கணும்? உங்க வீட்டுக்குள்ள யாருக்கு இடம் கொடுக்கணும்? உங்க சரீரத்துக்குள்ள யாருக்கு இடம் கொடுக்கணும்?
பரிசுத்த ஆவியைக்கு தான் நீங்க இடம் கொடுக்கணும். அப்பதான் 11ஆம் வசனத்தை வாசினா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார். அப்ப நாம என்ன செஞ்சிட முடியும்? தேவனுடைய விருப்பத்தை நான் என் வாழ்க்கையிலே, அவருடைய செய்கைகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய காரியங்களை என் வாழ்க்கையிலே, என் சரீரத்தின் மூலமாக, என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய காரியங்களிலே நான் என்ன செய்யப்பட முடியும்? வெளிப்படுத்த முடியும். அதை நான் அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் அவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னா எனக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். வெளிப்பிள்ளைகளே வசனத்துல நம்ம போன வாரத்துல காலை 5 மணி ஜெபத்துல வாசிப்போம். பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறது? ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது. அது ஒரு பெரிய பாவமாக வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு யாருக்குள்ள வரணுங்க? எனக்குள்ளே வரணும், நம்ம சபைக்குள்ள வரணும், உங்க குடும்பத்துக்குள்ள வரணும். அந்த பரிசுத்த ஆவியாருடைய நிறைவு ஒவ்வொருவருக்குள்ள வந்துருச்சுன்னா சுயம் சாகும், தேவ சித்தம் நிறைவேறும். சொல்லுங்க, இன்னைக்கு உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சுயம் சாகணும். சொல்லுங்க, தேவ சித்தம். எல்லாம் உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க சுயம். ஹல்லேலூயா. யாருடைய சித்தம் நிறைவேறணும்? தேவ சித்தம். தேவ பிள்ளைகளை நம்ம சபை மூலமாக, சபையினுடைய பேரு, சபையினுடைய இதெல்லாம் இல்ல, தேவ சித்தம் நாம் சபையின் மூலமாக வெளிப்படணும். தேவ சித்தம் என் குடும்பத்தின் மூலமாக வெளிப்படணும். விரும்புறீங்களா? அப்படி விரும்பினாதான் அதை நிறைவேற்றுவாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்குள் இருக்கிற பாவத்தின் தன்மை என்ன செய்யணும்? முற்றிலுமாக சாகணும். எனக்குள் வாசம் செய்கிற பாவமே என்னை என்ன செய்கிறது? நான் விரும்பாததை, நான் விரும்புகிற காரியத்தை செய்யாம விரும்பாததை எனக்குள்ளே செய்ய. அப்போ நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆண்டவரே பாவத்தின் தன்மை என்னை விட்டு ஒழியணும். அப்படியே எல்லாரும் 2 பேரான உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறோம். கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு 2 நிமிஷம். நமக்குள் இருக்கிற பாவத்தின் தன்மை இன்னைக்கு சாகணும். சொல்லுங்க, நல்ல கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. 2 பேரை கையை பிடிச்சி. ஹல்லேலூயா. ஒரு பாவத்தின் தன்மை. பாவம்னா அது பெரிய பெரிய பாவம், சின்ன பாவம், எதுவாக இருந்தாலும் பின்னாடி திரும்பிடுவாங்க. அப்படியே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 பேரை இல்லைன்னா பின்னாடி திரும்பி பிடிச்சிடுவாங்க. கையை பிடிச்சி ஜெபம் பண்ணப்படுது. ஆண்டவரே, எல்லா பாவத்தின் தன்மைகள் என் சரீரத்தை விட்டு, என் மனசை விட்டு, கொஞ்சம் சீரியஸாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, சீரியஸாக ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் விரும்புகிறதை கர்த்தர் உங்க மேல செய்ய விரும்புகிறார். நான் சொன்னது 2 பேரா கை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. 2 பேரும் 2 கையை பிடிச்சிங்க. தூக்கி நின்று ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. 2 பேரா இல்லைன்னா 3 பேரா சேர்ந்து. ஹல்லேலூயா. எல்லாம் 2 பேரா இல்லாட்டி 3 பேரா சேர்ந்து நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே இசப்பா என் மேல ஓ ரிபா ஹந்தராத சகதராதலாமா ஓ ரிபாலா ராதா ரபா ரியான் அந்தராபதனாமா. கர்த்தர் விரும்புகிறதை நான் நிறைவேற்றுவதற்கு, தேவன் விரும்புகிறதை நான் நிறைவேற்றுவதற்கு எல்லாருடைய சத்தம் உயரட்டும். நீங்க ஹல்லேலூயா ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ள இந்த பாவத்தின் அருவருப்புகள், பாவத்தின் நன்மைகள் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சில சிந்தையில ஒரு பாவத்தை தூண்டுகிற ஆவி இருக்கலாம், சிந்தையில இருக்கலாம், சரீரத்துல இருக்கலாம். இப்பொழுதே கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்க உங்களை நிரப்புகிறார். எதனால நிரப்புகிறார்? அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே நிரப்பப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இப்பொழுதே அளவற்ற கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். நல்ல வாய்களை திறந்து ரீமானா ராதாராபா நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல கையை பிடிச்சி அந்நிய பாஷை பேசுங்க. ரீகாந்தாராபா ஓ ரீமானா ஷகாதாராபா. ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுங்க. அப்பா ஹல்லேலூயா, எனக்குள்ளே அப்பா நான் கைப்பிடிச்சிருக்கிறதான சகோதரனுக்குள்ளே சகோதரிக்குள்ளே இந்த தன்மை வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே இப்போ ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்க சபையின் மேல இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக.
இறங்கி வருவதாக, எல்லா வாலிபர்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். உங்களை தேவன் விரும்புகிற பாத்திரமா, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா, தேவன் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா, தேவன் வணைந்து கொள்கிற ஒரு பாத்திரமா உங்களை ஹல்லேலூயா பிரகாசிக்க பண்ண, உங்களை ஜொலிக்க பண்ண, உங்களை ஹல்லேலூயா கதிர்களை விட்டு எழும்பி ஹல்லேலூயா பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் உங்களை இன்றைக்கு இந்த காலை வேளையில அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். எல்லாரும் அப்படியே கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ரகா தரா நாமா நா ஷதா ரபா நல்ல நல்ல கைகளை தட்டி இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை நிரப்போ, என்னை நிரப்போ, என்னை நிரப்போம் ஆண்டவரே. ஆவியானவரே, நான் என் வாழ்க்கை சுத்தமானதை நான் செய்து முடிக்கணும். உமக்கு சுத்தமானதை நான் செய்து முடிக்கணும். உமக்கு சுத்தமானதை என் வாழ்க்கையில என் விருப்பமா மாறணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. சத்ததுயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவா, நீரே என் தேவா, உம்வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான செம்மையான நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும். உமக்கு பிரியம். நல்ல சத்தமா, நல்ல ஜபமா பாடுங்க. நீரே என் தேவன், உம்வல்ல உம்வல்ல செம்மையான வழியில நடத்த வேண்டுமே. கைகளை உயர்த்தி வேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, வேக ஸ்தம்பம். அப்பாவை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே என்னை நிரப்போ. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம், வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ. என் ஆன்மா உமக்காக, என் ஆன்மா ஆண்டோட விருப்பத்தை செய்ய ஏங்கி ஏங்கி ஒரு பதறனா ஏங்கி ஏங்கி எனது ஏக்கமே எனது பால். எனது
எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. எப்போ நாம் ஆவினால் நிரப்பப்பட முடியும்? அவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கும் போதுதான். அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீ என்ன செய்யுங்க, எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக அவர் மேல் வீட்டு அறையில போய் காத்திருக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து அவர்களை இதுவரை இல்லாத அளவுக்கு நிரப்பி வேறே வேறே பாஷைகளை பேசத்தக்கதான அந்த அபிஷேகத்தை அவர்கள் மேலே ஊற்றி கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்னைக்கு நாம் காத்திருக்கும் போதுதான் அவருடைய அபிஷேகம் மேல ஊற்றப்படும். எப்போ நாம் காத்திருக்கணும்? வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சொல்லுங்க, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம்மல்ல பாதைகளை சொல்லுங்க, தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினம்தோறும் திவ்யநா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அன்பின் சிகரமே. நீங்க பாடுங்க, ஆருயிரே அணைக்கும் எங்கள் ஆறுதலே. ஆண்டவரே, நீர் எங்கள்கிட்ட பேசும் நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்களை உங்களுடைய ஆவியினால் நீ நிரப்பியிருக்கிறீர். இந்த பாவத்தின் சரீரம், பாவத்தின் தன்மை, ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள ஆவி, எப்படி இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தார். சாவுக்கு எதுவான பாவம் எங்களை சாகடிக்கிறது. ஓ, இந்த பாவத்திலிருந்து உம்முடைய ஆவி எனக்குள்ளே வாசமாய் இந்த காலவேளையில ஊட்டப்பட்டிருக்கிறபடியா இந்த பாவத்தின் தன்மையிலிருந்து, சாபத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களை விடுவித்ததற்காக நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற விருப்பமான பாதைகளை நான் செய்யல. நீர் என்கிட்ட விரும்புகிற காரியத்தை நீர் என்னோடு கூட பேசுற நல்ல வார்த்தைக்காக, சபையோடு பேசுற நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் நின்ற வண்ணமாக வேத பகுதி வாசிப்போம். அதை தொடர்ந்து காணிக்கை இருக்கிறது. நாம் நின்ற வண்ணமாக வேத பகுதி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள்.
அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, சேர்ந்து வாசிப்போம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஆமீன். கர்த்தருக்கென்று நம்முடைய பசங்களாக
படைப்பதற்கு நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே 30, 60, 100 பலன் தந்து ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நல்லவர் அறிவிப்பு. சபையின் அறிவிப்புகள். இன்று மாலை 3 மணிக்கு ஏரியா சிறுவர் வகுப்பு நடைபெறும். இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை 5 மணிக்கு 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் அதிகாலை ஜெபம் 5 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதே நேரம் கூகுள் மீட்டில் மூலம் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வாலிபர்கள் அக்கில முகாம் நடைபெறும். அதில் பாஸ்டர் ஜோசப் ஆல்வின் கலந்து கொள்கிறார். தேவ பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். சபையின் வாலிபர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். மதிய உணவு உண்டு. சபையின் இருந்து வாகனம் ஒழுங்கு முறை செய்யப்படும். வாகனத்திற்காக ஒரு நபர் 100 ரூபாய் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். மிஷனரி காணிக்கை வாக்கு பண்ணினவர்கள் மாதந்தோறும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் நடைபெறும் ஜெபம் உங்கள் நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சபையின் கட்டுமான பணிக்காக ஜெபியுங்கள், கொடுத்து தாங்குங்கள். தினம்தோறும் ஜெபம் பெயர் கொடுத்தவர்கள் தவறாமல் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் புதன்கிழமை மாலை 6:45 மணிக்கு வேத பாடம் வகுப்பு ஜெபம் நடைபெறும். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமணம் காண்பவர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் யாருக்காவது பிறந்த நாள் இல்லை திருமணம் இருந்தால் முன்னாடி வாங்க. இந்த வாரத்தில் யாருக்காவது இருக்கா? இல்லைன்னா அது வந்து நடக்கும். ஆன்சர் தெரிஞ்சவங்க கையை தூக்கி எழுந்திரிச்சு நின்று சொல்லுங்கள். எல்லாருமே கோரஸாக கத்தாதீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சாலமோனின் பாட்டுகள் எத்தனை? மறுபடியும் கேட்குறேன், சாலமோனின் பாட்டுகள் எத்தனை? ரெஃபரன்ஸ் வந்து 1 ராஜாக்கள் 4:32 இருக்குது. செகண்ட் கொஸ்டின், வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்டவள் யார்? வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்டவள் யார்? இல்லை, போஷிக்கப்பட்டவள் யார்? மறுபடியும் கேட்குறேன், வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்டவள் யார்? பட்டவன் இல்லை, பட்டவள் யார்? நானே சொல்லிடுறேன். சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. அதோடைய ரெஃபரன்ஸ் வந்து வெளிப்படுத்தல் 12:6 இருக்குது. மூணாவது கொஸ்டின், பிறந்த குழந்தையை பட்சித்து போடும்படி எது தின்றது? மறுபடியும் கேட்குறேன், பிறந்த குழந்தையை பட்சித்து போடும்படி எது தின்றது? வலு சர்ப்பம். வெளிப்படுத்தல் 12:4 இருக்குது. நாலாவது கொஸ்டின், எந்த மலையில் நரிகள் ஓடி திரிந்தன? மறுபடியும் கேட்குறேன், எந்த மலையில் நரிகள் ஓடி திரிந்தன? இல்லை,
சரி, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். சீயோன் மலையில். அதுக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து புலம்பல் 5:18 இருக்கு. சரி, 5வது கொஸ்டின் கேட்குறேன். எதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது? மறுபடியும் கேட்குறேன், எதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது? கர்த்தருடைய நானே சொல்லிட்டோம் ஆன்சர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு. புலம்பல் 3:26 இருக்கு. 6வது கொஸ்டின், கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியம் எது? எத்தனைன்னு கேட்கல, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியம் எது? ஆன்சர் சொல்றோம், கை உயர்த்துங்க. எத்தனைன்னு கேட்கல, எதுன்னு. சொல்றவங்க எந்திரிச்சு நின்று சொல்லுங்க. புரியல. கை உயர்த்துங்க. எத்தனைன்னு கேட்கல, அது என்ன? சரி, நானே ஆன்சர் சொல்லிடுறேன், யாருமே சொல்ல. அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்வது. எரேமியா 44:3-4 இருக்கு. கர்த்தர் வெறுக்கிற காரியம் நிறைய பைபிள்ல இருக்கு. நீங்க இதை புடிச்சு மட்டும் சொல்லக்கூடாது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் நிறைய இருக்கு. அதனால்தான் ஆமா, அது ஏன் சொல்லுவாங்க, கை வைத்துங்க. பொய் உதடுகள் அவங்களுக்கு ஒரு குத்து கொடுப்பாங்க. சாக்லேட்லாம் அப்படியே கொண்டு போனாலும் பார்க்கலாம். சரி, 7வது கொஸ்டின் கேட்குறேன். இம்காமின் பேட்டை எதற்கு அருகில் இருந்தது? இம்காமின் பேட்டை எதற்கு அருகில் இருந்தது? இம்காமின் பேட்டை எதற்கு அருகில் இருந்தது? பெத்லகேமு. எரேமியா 41:18 இருக்கு. சரி, ஓகே, சின்ன பசங்களுக்கு கேட்குறேன். ஏசாவின் மனைவிகள் பெயர் என்ன? சின்ன பசங்களுக்காக. சரி, யூத் பசங்க சொல்லுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். புரியல என்ன ஆண்டி? வெரி குட், கை தட்டுங்கப்பா. ஓகே, 9வது கொஸ்டின், பாபேல் எந்த தேசத்தில் உள்ளது? பாபேல் கோபுரம். பாபேல் எந்த தேசத்தில் உள்ளது? ஜெசிந்தா சிஸ்டர் சொல்லுங்க. நானா இல்லை, அது ஒவ்வொரு தேசம் பேர் சொல்லுங்க. ரஷ்யா, பாபிலோன். சொல்லுங்க. சீரியா. உண்மையா டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு தான் ஆன்சர் பரிசு போகுது. சரி, 10வது கொஸ்டின் கேட்குறேன். நினிவேயை கட்டினவன் யார்? நினிவேவை கட்டினவன் யார்? விஸ்வசோதா கொத்தனாரா? மறுபடியும் கேட்குறேன், நினிவேவை கட்டினவன் யார்? என்ன யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். அசூர். ஆதியாகமம் 10:11 இருக்கு. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். ஏலியின் நாட்களில் எது அபூர்வமாய் இருந்தது? 12வது கொஸ்டின், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற தேசம் எதற்கு அப்புறத்தில் இருந்தது?
மறுபடியும் கேட்குறேன், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கிற தேசம் எதற்கு அப்புறத்தில் இருந்தது? கரெக்டு தான். லாஸ்ட் கொஸ்டின், இஸ்ரவேலரால் யாருடைய தைரியம் அற்று போனது? மறுபடியும் கேட்குறேன், இஸ்ரவேலரால் யாருடைய தைரியம் அற்று போனது? இல்லை, யூத் பசங்க கூட சொல்லலாம். இஸ்ரவேலரால் யாருடைய தைரியம் அற்று போனது? புரியல எனக்கா? இல்லை இல்லை, சரி நானே ஆன்சர் சொல்லிடுறேன். எரிகோவின் குடிகள். யோசுவா 2:11 இருக்கு. ஆமென். சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுமா, சண்டே ஸ்கூல் யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களும் அவங்க கொடுத்துரு, வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ சாக்லேட் அப்படியே கொண்டு போகணும். சரி, அறிவிப்பு. ஒருத்தர் நல்லவர். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய அரசனை பகுதியில் வாலிபர்களுக்கான ஒரு அக்னி முகாம் கடந்த நாட்களில் அறிவிப்பு கொடுத்துட்டு வரோம். நம்ம சபையில் இருக்கிற வாலிபர்கள் அனைவரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும். சபையில் இருக்கிற வாலிபர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 38 பேர் சபையில் வாலிபர்களாக இருக்கிறீங்க. 38 பேரும் நீங்கள் 38 பேரா அப்படின்ட்டு யூத் லீடர் பார்க்குற மாதிரி தெரியுது. உங்களுக்கு டெஸ்டிங் அவங்க பேர் இருக்குன்னா 39,000 இன்னும் எல்லோரும் 40 மேலே போகும். அதனால் சபை இருக்கிற எல்லா வாலிபர்களும் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரணும். உங்களுக்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்படும். வரும்போது வாகனத்திற்கென்று நீங்கள் ஒவ்வொரு நபரும் 100 ரூபாய் நீங்கள் கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட 2,500 ரூபாய்க்கு மேலே நமக்கு செலவாகுது. அது போக காரு மற்ற காரியங்கள் எல்லாமே ஒழுங்கு செய்ய வேண்டியிருக்கிறபடினால் 100 ரூபாய் கொண்டு வாங்க. அந்த கூடுகையில் நல்ல ஒரு ஆஃபரிங் எடுப்பாங்க. ஆஃபரிங் நீங்கள் கொண்டு வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். போன வாரத்தில் சொன்ன இந்த வாலிபர் கூடுகைக்காக ஒரு நபர் நீங்கள் 100 ரூபாய் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கணும். சபையார் எல்லாருமே நீங்கள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் கொடுத்து வாலிபர் கூடுகைக்காக நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். போன வாரம் ஒரு 17 பேருக்கு கொடுத்தாங்க. 17 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. மற்றவங்க இன்னும் கொடுக்கல. ஒரு 100 ரூபாய் குறைந்தது, ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் தினந்தோறும் ஜெபிக்க பெயர் கொடுத்தவர்கள் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க நீங்கள் வாங்க. அதில் ஒரு சிலர் கண்டினியூவாக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். போன புதன்கிழமை 27ஆம் தேதி நடைபெற்ற ஜெப முகாம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய பகுதியில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இணைந்து ஒரு 600க்கும் மேற்பட்ட போதகர்கள் விசுவாச பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் முக்கியமாக நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சிலரை நான் கண்டிப்பாக பாராட்ட விரும்புகிறேன். அதில் முக்கியமாக இந்த சாப்பாட்டு காரியங்கள் நம்ம சபை முழுமையாக பொறுப்பெடுத்து செய்து கொடுக்கணும். அதில் வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் அதை செஞ்சது பேக் பண்ண காரியங்கள் அது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 600 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் 2 மணிக்குள்ளே பேக் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்து அந்த காய்கறிகள்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க. நிறைய பேர் வந்தீங்க, நான் இல்லை. எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. அந்த முந்தின நாள் இரவு காய்கறிலாம் சுத்தம் பண்ணி கொடுத்தவங்க எத்தனை பேர் கொஞ்சம் எழுந்திரிச்சுனதுங்க? வெரி குட். இவருக்கு ஜோர். நீங்களும் வரலையா? முந்தின நாள் நைட்டு வந்தெல்லாம் இஸ்ரோ
ஜெத்ரோ ஜெத்ரோ. நல்ல கைகளை தட்டி உங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு நான் ஆண்டவராக இயேசு நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்த நாள் காலையில் வந்து யூத் பிள்ளைகளை வர சொல்லியிருந்தேன். யூத்து பிள்ளைகள் யாரும் இங்கே மீட்டிங்கு வர வேண்டாம், இங்கே சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னேன். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு ஆள் கூட என்ன செய்யலை, ஃபோன் எடுத்து பாஸ்டர் என்னால் வர முடியலன்னு ஒரு ஆள் கூட சொல்லலை. ஆனால் நம்ம யூத்து பிள்ளைகள் கொஞ்சம் பேர் அருமையாக அந்த வேலைகளை செய்து கொடுத்தாங்க. நான் அவங்கள மனதார பாராட்டுகிறேன். அவங்க வந்து நீங்கள் காயெல்லாம் என்ன செஞ்சீங்க, உரிச்சு கொடுத்து வெட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனால் அவங்க அடுப்பு பக்கத்தில் நின்று அவங்க அந்த சூடோடு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி கடுமையாக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்திரங்களெல்லாம் கழுவி யாருக்கும் 5 பைசா கொடுக்கல. 5 பைசா அவங்ககிட்டையும் நம்ம வாங்கலை. நம்ம ஒரு ஊழியமாக அந்த நாட்களில் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த சாப்பாட்டு காரியங்களை இம்மானுவேல், அதுக்கப்புறம் ஜெத்ரோ, இஸ்ரேல், இன்பன், சாம் சொல்கிறவங்களாம் ஏன்ச்சு இல்லைங்க, ரொனால்டோ, ஜெஸ்ஸி, குவின்சி, ஜஸ்டினா கிடையாது, ஜஸ்டினா அங்கே போயிட்டல இல்லையா, சரி இருந்தது. ஸ்டாஃப்னி, நிறையா இருந்தீங்க, ஜெமி, எப்சி, இமான் இன்சின் இல்லைங்க, இமானுவேல், வேறு யாரும் இருந்தாங்களாடா, நவீன் எங்கே போயிட்டான், வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். தூங்க விட்டு வாங்க சிஸ்டர், நல்லா தூங்க விட்டான். நவீன் வீட்டில் 2 பேருமே காணுங்க. அவளையும் லாஸ் ஆகுந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பு. சரி, இவங்களுக்காக நல்ல ஜோராக கைகளை தட்டி இவங்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம். உண்மையாக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி 5ஆம் தேதி உட்காங்க. 5ஆம் தேதியும் ஒரு பெரிய ஒரு சவால், 1500 பேருக்கு சமைப்பதற்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு ஊழியமாக தான் செய்யும். 5ஆம் தேதி 1500 பேர் இந்த அக்னி முகாமுக்காக மாஸ்டர் கோபி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவங்க, மாஸ்டர் கோபி, இமானுவேல், அப்புறம் நான், நம்ம சபையில் இருக்கிற வாலிப தூண்கள், அது மாதிரி அவங்க சபையிலிருந்து ஒரு சிலர், மாஸ்டர் குமார் அவங்க சபையிலிருந்து ஒரு எல்லாருமே எதுக்காக செய்கிறோன்னா, ஒரு பெரிய செலவை கம்மி பண்ணுவதற்காக நம்ம செய்கிறோம். ஒரு ஆர்டர் கொடுத்தாவோ இல்லாட்டி ஆளை வச்சு செஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது. அந்த காணிக்கை, அந்த பணம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, காசு கம்மியாக இருக்கிறதுனால இப்படி நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஒரு பிள்ளைகள் நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரணும். சமைக்கிறதுல 2ஆவது 8 மணிக்கு 8:30 மணிக்கு நீங்கள் எல்லா வாலிப பிள்ளைகளும் பேர் வாசிக்கணுமா, எல்லோரும் பேர் வாசிக்கணுமா, என் பேர் வாசிக்கல அவங்க பேர் வாசித்தாங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம். 39 பேரும் 8:30 மணிக்கு நீங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சிலரை நான் கூப்பிட்டு போவேன். அவங்கள தவிர மற்றவர்கள் எல்லாரும் அன்றைக்கி ஒருவேளை பெரியவர்கள் நீங்கள் வரணுன்னா வரலாம். ஆனால் உங்களுக்கு 100 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன். வாலிப பிள்ளைகளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. பெரியவங்களுக்கு உங்களுக்கு பதிவு கட்டணம் 100 ரூபாய். நீங்களும் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். வரவங்க நீங்கள் கண்டிப்பாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி சபையில் அநேகருக்கு பலவீனங்கள் இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். தேவன் அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் சுகம் தரணும். போன வாரத்தில் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பலவீனம் இருக்குது, சிலருக்கு காதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, சிலருக்கு வயிற்றில் சில பிரச்சனைகள், முதுகு தண்டு பிரச்சனை, அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லோரும் எழுந்து நின்று அப்படி சொன்னேன். அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக தேவன் ஒரு அற்புத சுகத்தை இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களெல்லாம் மனசில் நினச்சி எல்லாரும் 2 பேர் சவுண்டு மட்டும் கேட்குது. எல்லாரும் சொல்லுங்க,
ஓ ரபா தரபாலா ஷகதரமா நகந்துரி அனந்தரா பாபா. நல்ல ஆவில ஜெபம் பண்ணுங்க, ஆவில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாராக, 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 பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பலப்படுத்துவாராக. எந்தெந்த பகுதியில் பலவீனங்கள்லாம் இருக்கிறதோ தேவ பலன், தேவ பலன். எல்லாரும் சொல்லுங்க. ஒருவேளை இந்த காலைவேளை இந்த இடத்துல நீங்க பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா உங்க பலவீனமான பகுதியில் உங்க கைகளை வைங்க. ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் சுகத்தை தர விரும்புகிறார். எல்லாரும் 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 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உம்முடைய சுகம் அளிக்கிற உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகம் அளிக்கிற உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகம் அளிக்கிற உம்முடைய வல்லமை